நானும் அவர் பேசுறத கேட்டேன், நாகப்பட்டினம் திருவாரூர்ல பேசுறத கேட்டேன். பட் அதெல்லாம் அவர் சொல்றாரு நிறைய கட்டுப்பாடுலாம் இருக்குன்னு சொல்றாரு. பட் அதெல்லாம் மீறி போயிட்டு தானே இருக்காரு. அவ்வளவு கட்டுப்பாடு இருந்தா இப்போ வேன்ல நிக்க கூடாதுங்கிறாங்கன்னா நின்றுட்டு தான் நிக்க கூடாதுங்கிறான்னு சொல்றாரு. என் கையை இவ்வளவு தூக்கணும்னு சொல்றாங்கன்னு கையை ஃபுல்லா தூக்கிட்டு தானே சொல்றாரு. அதனால ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கத்துல அப்படின்னா அந்த விதிமுறைகளை மீறியோ அல்லது விதிமுறைகளை அரசு அல்லது காவல்துறையோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு அர்த்தம். போயிட்டு தானே இருக்காரு, பேசிட்டு தானே இருக்காரு. அவனும் அரசாங்கமும் காவல்துறை தடுக்கலையே. அதனால சரி, இது ஒரு எதிர்கட்சி வரிசையில ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பிரதான நோக்கங்கிறது திமுகவை அட்டாக் பண்றது, பிஜேபி அட்டாக் பண்றங்கிற நோக்கத்தோட அவருடைய பயணம் இருக்கு, அவருடைய பேச்சுகள் அந்த வகையில் இருக்கு. அதனால இது போன்ற குற்றச்சாட்டுகள் அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அவரு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.